Alchemist, Kaugi. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல தங்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருந்தாரு. திமுக அரசை நோக்கி நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய விமர்சனங்களை வச்சிருந்தாரு. அதில் விஜய் அவர்கள் அந்த பேச்சை தொடங்குறதுலேருந்தே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிறுபான்மை மக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் பண்ணியே திமுக அரசியல் பண்ணுதுன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன அச்சுறுத்தல் பண்ணுது திமுக? பாஜக உள்ள வந்துடும். சரி, நான் கேள்வி கேட்குறேன். மகாராஷ்டிராவில் பாஜகவுடைய ஆட்சி தான் நடக்குது. பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி, இவர்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ ஆட்சி. பாஜகவில் 2014 பாஜகவுக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் அங்கே மகாராஷ்டிரா மக்களுக்காக 5 விழுக்காடு சிறுபான்மை மக்களுக்காக, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்காக கொண்டு வந்த உள்ஒதுக்கீடு. அது யார் இப்போ நீக்கினாங்க? பாஜக தான். ஒன்று. கர்நாடகாவில் 14 விழுக்காடு முஸ்லீம்கள் மக்கள் இருக்காங்க. அங்கே 4 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. கடந்த முறை இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இதுக்கு முன்பாக பாஜக ஆட்சி, எடியூரப்பா ஆட்சி. அதில் இந்த 4 விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் எடுத்துட்டோம், சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 4 விழுக்காடை மீண்டும் அமல்படுத்துகிறாங்க. இது யாருடைய ஆட்சியில் நடந்தது? பாஜக ஆட்சியில். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு இருக்குது. பாஜக கூட்டணி ஆட்சி, நான் சொல்கிறது எடப்பாடி ஆட்சியே வந்தாலும் இது நீக்கப்படுமா வராதா? அப்போ இவர்கள் வந்தால் அந்த சூழல் இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியுது இல்லையா? சொல்கிறேன், பாஜக வந்தால் இஸ்லாமியர்களுக்கு பெரிய அச்சுறுத்தல். பாஜக ஆட்சிக்கு வர அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இப்போ சூழல். நான் சொல்கிறது ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கான்னு சொல்லலை. இஃப் இன்கேஸ் வந்தால் இது நடக்கும்ல. இப்போ நீங்கள் விஜய் சொல்கிறாரு, பாஜகவை பயங்காமிச்சு இஸ்லாமியர்களை வாக்கு எடுக்கிறீங்க, பாஜக வந்துடும். வந்தா வரலைன்னா பிரச்சனை இல்லை, வந்துட்டா அது நடக்குது இல்லை. அப்போ அந்த அச்சுறுத்தல் உண்மை தானே? அதைத்தான் திமுக சொல்லுது, எல்லாரும் சொல்கிறோம். இப்போ ஏன் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? அது இங்கே பாதகத்தை உண்டு பண்ணும். இன்னொன்று, அஸ்ஸாமில் அங்கே இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை 40 விழுக்காடு. 40 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. ஆனால் அங்கே பாஜக ஆட்சி. ஆனால் அங்கே இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? சமீபத்தில் அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பிஸ்வாஸ் என்ன பேசினார்? அஸ்ஸாமில் இருக்கவங்க முஸ்லீம்கள் ரிக்ஷா ஓட்டினா கூட அவருடைய கூலி 5 ரூபாய்னா 3 ரூபா கொடுத்தா போதும், ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லை. அவர்களெல்லாம் மந்தேரிகள், அவர்களை ஓட ஓட விரட்டுங்க. அவர்களுக்கு இந்த அஸ்ஸாமில் இருக்க வேண்டிய தேவையில்லை. 10 மாவட்டங்களில் அரசியல் யார் வெற்றி பெறணும்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இஸ்லாமியர்கள். ஆனால் அஸ்ஸாம் முதல்வர் இப்படி சொல்கிறார், 40 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்போ எண்ணிக்கையை வைத்து நிம்மதி இருக்குமா? எண்ணிக்கையில் இருந்தால் மட்டும் சாதிச்சிட முடியுமாங்கிறதுக்கு அஸ்ஸாம் ஒரு உதாரணம். அங்கே 40 விழுக்காடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அங்கே இஸ்லாமியர்கள் இன்றைக்கி என்ஆர்சி அமுல்படுத்தப்பட்ட இந்தியாவில் முதல் மாநிலமாக அஸ்ஸாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்க? 7 விழுக்காடு. ஆனால் இங்கே எதாவது அச்சுறுத்தல் இருக்கா? இங்கே ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு காரணம் திமுகவா இல்லை தமிழ்நாட்டினுடைய சூழலா? ரெண்டுமே. தமிழ்நாட்டு சூழல் நீ ஏன் சொல்கிறேன்? 50 ஆண்டுகளாக திராவிட ஆட்சிகளை பாருங்கள். அது ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா ஆட்சியிலேருந்து எடுத்துக்கங்களேன். பொதுவாக தமிழர்களுடைய மண்ணிலேயே நல்லிணக்கம் தானே? நல்லிணக்கம் தான். அது எடப்பாடி வந்தால் அந்த நல்லிணக்கம் தொடரும்னு நினைக்கிறீங்களா? கடந்த முறை எடப்பாடி ஆட்சி இருந்தது இல்லை, பாஜக கூட்டணி வச்சாங்க. அது எடப்பாடி ஆட்சி இல்லைங்க, ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்களா? ஜெயலலிதா மறைந்ததுனால் எடப்பாடி முதலமைச்சராக வந்தார் ஆக்சிடென்டலா. நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி எப்போ நடந்தது? 2019 நடந்தது. ஒரு வேளை வெற்றி பெற்றிருந்தால் அதில் எத்தனை இடம் திமுக வெற்றி பெற்றாங்க? 39 இடங்கள் வெற்றி பெற்றாங்களா? ஒரு இடத்துல மட்டும் தேனியில் ஓபிஎஸ் உடைய மகன் வெற்றி பெற்றார். இப்போ அவரும் இன்னைக்கு திமுக வந்துட்டார். வெற்றி பெற்றிருந்தால் ஒன்று. 2021 ஏன் நீங்கள் கூட்டணி வைக்கலாம்? 2021 நீங்கள் திமுக அதிமுக ஏன் பாஜக கூட்டணி வச்சாங்க? 24 தான் வைக்கல. அப்போ இந்த 21 ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால், கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். 2021 ஒருவேளை 4 இடம் தான் வெற்றி பெற்றாங்க பாஜக. வெற்றி பெற்றிருந்தால், ஆட்சிக்கு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கலாம்?
அப்போ நடக்கல. சார், பாஜகவோட கூட்டணியில இருந்தப்போவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசினவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதிமுக இப்பவும் கிளைம் பண்றாங்கல்ல. நான் சொல்றேன், 2019 இவங்க ஆட்சியில இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்களே, அதை அதிமுக ஆதரித்ததா எதிர்த்ததா? முதல்ல ஆதரிச்சாங்க, அப்புறம் எதிர்த்தாங்க. எங்க எதிர்த்தாங்க? சட்டமன்றத்தில் அதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 12 மாநிலங்களில் நாங்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம், அதற்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முன்னோடியாக இருக்கின்ற என்ஆர்சியை அமுல்படுத்த மாட்டோம் என்று மேற்கு வங்காளம் உட்பட பல்வேறு மாநிலங்களில், பஞ்சாபில் கூட தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொன்னார்? ஒன்று, வக்குப் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வக்குப் திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக கையெழுத்திட்டது யாரு? இதே சோகால் எடப்பாடி தானே. அப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மனிதராகத்தானே சிறுபான்மை மக்கள் உங்களை பார்த்தாங்க. சரி சார், இப்போ சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்ன செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல என்ன செய்யல? இன்னைக்கும் 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தது கலைஞர் தானே. 2008 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீண்ட நாள் கோரிக்கைங்க, இஸ்லாமியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இஸ்லாமியர்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு வேணும்னு கொண்டு வந்தாங்கல்ல. ஒன்று. இன்னொன்று சொல்கிறேங்க உங்களுக்கு, இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் மதமாற்றம் தடை சட்டம் இருக்கா? இருக்கு. அங்கே வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் முஸ்லீமாக மாறினான்னு கேட்டால் கைது செய்கிறாங்க, அவர் எழுதி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாதார் இஸ்லாமியராக முஸ்லீமாக நீங்கள் மதம் மாறினால் உங்களுக்கு இது இடஒதுக்கீட்டில் இடம் கிடைக்கு. பிசிஎம்ல நீங்கள் 3.5 விழுக்காடு, இதை சட்டமன்றத்தில் தீர்மானமாக ஏற்றியவர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை ஏற்றிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் பேராசிரியர் ஜவாஹர் விளாட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, வட இந்திய ஊடகம், என்னங்க அது, இவர் இந்த முதலமைச்சரை தமிழ்நாடு பார்க்கல, வட இந்தியா முழுவதும் வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, வட இந்தியா முழுவதும் வந்து ஒரு மதம் மாறினால் கைது பண்ணுறாங்க, இவர் என்னன்னா மதம் மாறினால், அதுவும் இஸ்லாமியராக மதம் மாறினால் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு எலிஜிபிள்ன்றாரு. அது எந்த மாநிலத்தில் நடந்தது? இது எந்த ஆட்சியில் நடந்தது? அதிமுக ஆட்சியிலையா? என்ன கேட்குறேன், நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்க. இன்றைக்கும் இந்த வக்குப் திருத்த சட்டத்திற்கு எந்த எதிர்ப்பு கொடுத்தாங்க? அதிமுக களத்தில் வந்து போராடினாங்களா? ஆனால் விஜய் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, பாஜகவோட மறைமுக டீலிங்ல திமுக இருக்கு, அதனால தான் எஸ்ஓபி மாதிரியான விஷயங்களை பண்ணி விஜய் அவர்களை வந்து பிரச்சாரம் செய்ய விடாம பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. என்ன கேட்கிறேன், விஜய் எது செஞ்சாலும் திமுக தான் காரணமா? விஜய் மனைவி நீதிமன்றம் போனாலும் திமுக தான் காரணம், விஜயோட படம் வெளியே வரையினாலும் திமுக தான் காரணம், இன்னும் வெளியுறவு கொள்கை எல்லாமே திமுக தான் காரணன்றார். ஒரு இந்தியா மாதிரியான யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு நாட்டில் மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்று விஜய்க்கு தெரியாதா? அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறாரா? இல்லை, அது திமுகவுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அதனால தான் நாங்கள் வந்தால் நீட்டு ஒழிப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. திருப்பி இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், அதற்கான வேலையை செய்தார்களா செய்யலையா? அதற்கான நீதிமன்றத்துக்கு போனாங்களா இல்லையா? ஆனால் பிரச்சாரத்தில் என்ன சார் சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டாவே வந்து நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிக்கிறதுக்கான ஃபார்முலா எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றத. நீங்கள் திருப்பி மறுபடியும் அந்த நீட்டை மட்டும் பிடிச்சி தொங்குறீங்க. நாங்கள் நீட்டை வந்து யாருமே ஏற்றுக்கல. எந்த கட்சி ஏற்றுக்கிட்டாங்க? அதிமுக ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, அதிமுகவை ஏற்றுக்கல. ஆனால் விஜய் சொல்றாரு திமுக இப்படி சொன்னதுனால தான் மக்கள் வாக்களித்தாங்கன்னு. அது உண்மைதானே? நான் என்ன சொல்றேன், நீ வெறும் அதுக்கு மட்டும்தானா? நீட்டுக்கு எதிராக திமுக இருந்தது மட்டும்தான் திமுகவுக்கு தமிழக வாக்குகள்னு வந்திருக்குல்ல, வாக்களித்தாங்களா? அதற்கான முயற்சி எடுக்கலையா? நீதிமன்றத்துக்கு போராட்டம் நடத்தலை. இன்னைக்கு வரைக்கும் நீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்ற அந்த பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கலையா? விஜய் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு எல்லாருக்குமே வந்து மாதம் 1000 ரூபாய் சொல்லிட்டு தகுதி பார்த்து கொடுப்போம் அப்படின்றத சொல்றாங்க. அதே போல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்றீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சட்ட விஷயங்கள்லாம் சொல்றீங்கன்றதான் விஜய். இப்போ வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க கேட்குறேன்? 505 எல்லாரும் சொல்றாங்க. அதிமுக எத்தனை கொடுத்தாங்க? யாருக்குமே தெரியாது. இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தபோது 2016 அதிமுக எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க? யாருக்குமே தெரியாது. எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க? யாருக்குமே தெரியாது. இவங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி இல்லை, 505 வாக்குறுதிகளை கொடுத்து இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வெளியிடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல.
அதுக்காக வந்து 100 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற எந்த கட்சியும் நீங்க இந்தியாவில் பார்க்க 100 விழுக்காடு கூட வேண்டாம். விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, எதுக்கு ஆட்சி முடியற தருவாயில இவ்வளவு திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்றத அவர் என்ன கேட்குறேன். இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு ஆட்சியும் அந்த 5 வருடங்களில் எவ்வளவு முடியுமோ செய்வாங்க. அது முதல்வரும் ஒத்துக்கிருக்கார். நாங்கள் 100 விழுக்காடு நிறைவேற்றலை, எங்கள்கிட்டையும் குறை இருக்குது, நாங்கள் முடிந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறோம், அது நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு நான் சொல்லியிருக்காரு. முடிந்த அளவு நிறைவேற்றிருக்கோம், அடுத்த ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் 2.0ல இதை விட பெட்டராக பண்ணுவோம், இந்த அஷூரன்ஸ் ஒரு முதல்வர் கொடுக்குறார். எத்தனை விஷயங்கள் நாங்கள் செஞ்சிட்டோங்கிறத பற்றி பட்டியல் போடுறாருல. மக்களோட திட்டங்களை தேர்தலை மையப்படுத்தி தானே வருதுன்னு நான் ஒன்று சொல்கிறேங்க. பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்தியாவிலே விபத்து ஏற்பட்டால் வட இந்தியாவில் நீங்கள் போய் பாருங்கள், விபத்து ஏற்பட்டால் பக்கத்தில் வரமாட்டாங்க, சாலையோரத்தில் கிடப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விபத்து ஏற்பட்டால் நீங்கள் விபத்து ஏற்படுத்தவங்களை வந்து உடனடியாக மருத்துவமனை சேர்த்தால் அந்த 48 மணி நேரம் அந்த மருத்துவ செலவு இருக்குது பார்த்தீங்களா, அது அரசே ஏற்குன்னு சொன்ன விஷயம் இந்தியாவிலே புதுசு. இந்தியாவில் யாருமே செய்யலை. இதை பார்த்து தான் கனடாவில் வந்து காப்பி அடித்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்பட்டால் அதை யார் காப்பாற்றிட்டு போகிறாங்களோ, ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் படங்களில், விபத்து ஏற்படுத்த போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனை பிடிச்சிக்குவாங்க. ஆனால் விபத்தில் ஒருத்தரை காப்பாற்றினால் உங்களுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க அரசாங்கம். இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். காலை உணவு திட்டங்க, நீங்கள் மதிய உணவு திட்டம் எல்லாரும் கொண்டு வந்தாங்க. அது காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது, எம்ஜிஆர் காலத்தில் வந்து அது வந்து புனரமைக்கப்பட்டது, அடிஷ்னலாக முட்டை கொடுத்தாங்க, எல்லாமே சரிதான். காலை உணவு திட்டம் எத்தனை குழந்தை இன்றைக்கி வந்து இந்த கல்வியுடைய எண்ணிக்கை உயர்ந்திருப்பதுக்கு காலை உணவு திட்டம் எவ்வளோ முயற்சி. நீ சொல்கிறீங்க பெண்களுக்கான ஊக்கத்தொகையை பற்றி, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்விக்கு செல்கின்ற குழந்தைகள், அதாவது +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க இந்தியாவில் எத்தனை சதவீதம் தெரியுமா? 28 விழுக்காடு தான். 100 பேர் +2 படிக்கிறான்னா இந்திய அளவில் 28 பேர் தான் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கையில் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமுல்படுத்தினால் இது 50 விழுக்காடாக 2030 இந்திய அளவில் வரும். தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ? 52 விழுக்காடு. ஆல்ரெடி தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போ உயர்கல்வியில் தமிழ்நாடு ஏற்கனவே வந்து சாதித்து விட்டது. ஒரு தொடர்ச்சி தானே. நான் இன்னும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, எல்லாமே தொடர்ச்சி தாங்க. அதை நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தாலும் அதை செய்யணும்ல. நான் என்ன கேட்குறேன், தொடர்ச்சி தான். கலைஞர் காலத்தில் ஜிடிபி வந்து 10 விழுக்காடுக்கு மேலே இருந்தது. 2021 ஆட்சியை பிடிக்கும்போது எத்தனை விழுக்காடு ஜிடிபி இருந்தது? 2 விழுக்காடுக்கு கீழே. அது தொடர்ச்சியே இப்போ அங்கே வந்து தொய்வானது. ஏன் தொய்வாயிடுச்சு? இன்றைக்கி எப்படி வந்து அதே திருப்பி வந்து 11 விழுக்காடு கிட்டத்தட்ட ஜிடிபி எப்படி கொண்டு வந்தாங்க? இந்திய அளவில் ஜிடிபியில் உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு எப்படி வந்தது? எல்லாரும் தொடர்ச்சியாக ரேஷியோ மட்டுமே ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை சொல்ல முடியுமா? ஏன்னா இதே தான் மோடி அவர்களும் வந்து இந்தியா இத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கு, 4 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு டேட்டா காமிக்கிறாங்க. நீங்கள் இது பாருங்களேன், நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் சொன்ன நான் இந்த ஜிடிபிக்கே வரேன், 4 ட்ரில்லியனா? எப்பொழுதுமே நான் அந்த விஷயத்தை ஒத்துக்கிறதுல தான். தனி மனித வருமானம் என்பது தான் முக்கியமானது. இன்றைக்கி நம்ம வந்து 4 ட்ரில்லியன் ஜிடிபியில் டாப் 5ல் இருக்கோம். ஆனால் தனி மனித வருமானத்தில் நம்ம எங்கே இருக்கோம்? 114 120 இடத்துல இருக்கோம். அது வந்து சரியில்லை தான். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாருங்கள், தனி மனித வருமானத்தில் அகில இந்திய அளவில் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும், அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஒப்பீட்டளவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. பணவீக்கம் பாருங்க, இன்ஃப்ளேஷன் பாருங்க. தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்றது தான் விஜயோட குற்றச்சாட்டா இருக்கு. கடன் மேல கடனா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. கடன் மேல் கடன் வாங்குறாங்கன்னு. நான் என்ன உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு 40 இல்லை 50,000 சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் பைக்குக்கு இஎம்ஐ வாங்கலாம், கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, உங்களுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. யார் வேணாலும் ஆசைப்படலாம், எல்லாருக்கும் கடன் கிடைக்காது. இப்போ நீங்கள் 40,000 50,000 சம்பளம் வாங்குறதுனால ஒரு காரோ பைக்கோ வாங்க முடியும். 10,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் ஒரு காருக்கு எலிஜிபிலிட்டி உண்டா? பர்சனல் லோன் கொடுப்பாங்களா? கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களா? என்ன காரணம்? உங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கு. அது பொதுவாக தற்கொலைகளுக்கு தெரியாது. பேசிக்கு ஆர்பிஐயோட ஒரு இது இருக்குங்க, கைட்லைனு. ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்கலான்னு. இது யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஆர்பிஐ, தமிழ்நாடு. ஒருவேளை விஜய் சொல்லுவார், ஆர்பிஐ தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கு போல. அவங்க சொன்னாதான் கடன் கிடைக்கும். அப்போ ஒரு கடன் வாங்குவதற்கே நீங்கள் ஒரு கைட்லைன் இருக்குது, நீங்கள் வாங்க முடியாது. இப்போ இந்தியாவில் கடன் எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு வாக்குவாதத்துக்கு சொல்கிறேன்.
2014 இந்தியாவோட கடன் எவ்வளவு? 55 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளவு? 185 லட்சம் கோடி. இந்த 10 வருஷத்துல 55 லட்சம் கோடி 185 லட்சம் கோடியா மாறிடுச்சே. இப்போ இந்தியா திவால் ஆயிடுச்சா? இந்த கேள்வி வைக்கிறேன். எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, பொருளாதாரம் சார்ந்தவர்களுக்கு தெரியும், கடன் வாங்குறதுல மட்டும் அவர் திவால் கிடையாது. கடன் வாங்கி திருப்பி கட்டலாம் பாருங்க, அப்படி கட்டிட்டு இருந்தால் உங்கள் சிபில் ஸ்கோர் ஏறிட்டு இருக்கும். திருப்பி கட்டலைன்னு தானங்க உங்களை நீங்கள் வந்து திவால் அல்லது பிரச்சனை. திருப்பி கட்டுறாங்கல்ல, கடன் திருப்பி கொடுக்குறாங்கல்ல, இந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குல்ல. ஒரு எதுக்காக நம்ம ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறோம்? நமக்கான தேவைகளுக்காக வாங்குகிறோம். அகில இந்திய அளவில் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இப்படி தானே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மெட்ரோவுக்கு உலக வங்கியில் கடன் வாங்குறாங்க. அப்போ அது திவால் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? மத்திய அரசு கொடுப்பதற்கு முன்பாகவே கடன் வாங்கி வேலையை முடிக்கிறாங்க. இன்றும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்கலைங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு சட்டமன்றத்தில். இப்போ இடைக்கால சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க? எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னாங்க, எத்தனை ஆயிரம் கோடி எங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. இந்த டிஃபிஷியன்சி என்ன சொன்னாங்க? இதெல்லாம் விஜய் படிப்பாரா? இல்லை, அவர் சொல்றதுன்னா இது வந்து சரியா வந்து நீங்க தான் கொண்டுட்டு போகல திமுக அரசு, நான் வந்தேன்னா சரியான அழுத்தத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்ன அழுத்தத்தை கொடுத்துறீங்க? உங்க படம் வெளிவரதுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? நீங்க உங்க படம் இன்ன வரைக்கும் வெளியே வரல, என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? மகாராஷ்டிராவில் சிறுபான்மை மக்களுக்கு வந்து 5 விழுக்காடு இடஒதுக்கீடை, அந்த 5 விழுக்காடை நீக்கினாங்களே உள் ஒதுக்கீடை, ஒரு அறிக்கை. நீங்கள் சிறுபான்மை காவலரா? ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? என்ன காரணம்? ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிற நீங்கள் ஏன் மோடி அங்கிள்னு சொல்ல தெரியாதா உங்களால்? இன்னைக்கும் நீங்கள் தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. அவர் 2026 திமுக தான் டார்கெட் அப்படின்ற இதில் போயிட்டு இருக்காரு. என்ன கேட்குறேன், திமுக டார்கெட்னா திமுக மட்டும் பேசுறீங்க ரைட்டு, ஆனால் உங்களை யாராவது திமுக காரன் திருப்பி தாக்குறானா? பயப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பொருட்டா மதிக்கலன்றேன். உங்களை பொருட்டா மதிக்கிறானா? முதல்வர் உங்களை பத்தி பேசுறாரா? நீங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில விஜயை வச்சு தானே அங்க வந்து பேரம் அப்படின்றது நடக்குது. ஒண்ணே கேட்கிறேன், அது மறக்க முடியுமா? கரூர் விஷயத்துல 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு திமுக மேல் பழி சுமத்தினாங்கன்னு சொன்னார்ல, பட்டவர்த்தனமான பேச்சு. நான் கேட்கிறேன், ஒரு ஊடகவியலாளர், நீங்க இந்த துறையில் இருக்கீங்க, முதல்வர் விஜய் மேல பழி சுமத்தின ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? ஏதாவது ஒரு அறிக்கை இருக்கா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க சொல்றது என்னன்னா, விஜய் அவர்கள் லேட்டா வந்தாங்க அப்படின்றத வந்து முதல்வர் வந்து குறிப்பிடுறாரு. லேட்டா வந்ததுங்கிறது முதல்வர் மட்டும் தான் குறிப்பிட்டாரா? யாருமே குறிப்பிடலையா? சிபிஐ குறிப்பிடலையா? எல்லாரும் குறிப்பிட்டாங்கல்ல. அப்ப எல்லாரும் குறிப்பிட்டதை சொன்னா முதல்வர் மட்டும் நீங்க திட்டி பாயிண்ட் அவுட் பண்றீங்க. முதல்வர் என்ன சொன்னார்? நான் பார்த்துக்கிட்டு இருந்த நிகழ்ச்சியை முதல்வர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார்கள், அதனால நம்ம விஜய் மேல வந்து பழி போட முடியாது, அதனால தான் விசாரணை கமிஷன் வச்சாங்க. ஸோ இப்படி ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கின்ற முதல்வரை பார்த்து நீங்கள் அதுலேயும் என்ன செய்கிறீங்க? அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் அதான் சொல்கிறேனே, பாஜகவை தொடவே மாட்டேன், பாஜகவை எதிர்த்து பேசவே மாட்டேன். அதிமுகவை மட்டும் ஊழல் கட்சின்னு சொன்னீங்கல்ல, உங்களை பற்றி திருப்பி கேட்டாங்களே, 1.5 கோடி ரூபாய் அந்த வருமான வரி காசு கட்டாமல் நீங்கள் ஓப்பி அடிச்சிட்டிங்க, ஏமாத்திட்டீங்கன்னு, அதுக்கு இன்ன வரைக்கும் ஏன் உங்கள்கிட்ட பதில் இல்லை கேட்குறாங்கல்ல. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க? சிம்பிளாக கேள்வி கேட்டாங்க. இந்த புலிப்படம் தான் நினைக்கிறேன். 1.5 கோடி ரூபாய் 13 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிங்க, 1.5 கோடி ரூபாய் வருமான வரி கட்டலை, அது நீங்கள் ஊழல் தானே, ஏமாத்தினீங்கல்ல அரசாங்கத்தை, சின்னதோ பெருசோ. இப்போ அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் உங்கள்ட்ட பதில் இல்லை. நீங்கள் இன்னொரு அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன், முஸ்லீம்களை கூட விடுங்க, நீங்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவர், ஜோசப் விஜய், அது எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு சொன்னது எச் ராஜா தான், நம்ம கூட முன்னாடி தெரியாது, அதில் நமக்கு விருப்பம் இல்லை. மைக்கேல் பட்டியில் மதமாற்றத்தால் ஒரு சிறுமி இறந்தாங்கல்ல, உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை வந்த புதுசில் நடந்தது. எவ்வளோ பெரிய விஷயம், தமிழ்நாட்டே 2 பண்ணிட்டாங்க. வட இந்தியாவிலிருந்து பாஜக சார்பில் பெண்கள் அந்த அந்த அணிகள்லாம் வந்து இறங்குனாங்க, தீண்டாமைக்கு வந்து ஒரு டீம் வந்துச்சு, குஷ்பு வந்து ஒரு பக்கம் வந்தாங்க, பல்வேறு கலைபரம், சிபிஐ வழக்கு. இதே சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் மைக்கேல்பட்டி விவகாரத்தில் மதமாற்றம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சிபிஐ என தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்கு, சொல்ல முடியாது. சிபிஐ இப்படி சொன்னதுக்கு ஸ்டாலின் முதல்வர் வெக்கப்படன்னு கூட சொல்லலாம்னு சொல்லியிருப்பாரு, யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இல்லைன்னு. அதுக்கே நீங்கள் பதில் இல்லை. பாஜகவை நீங்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேணாமா?
இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க கிறிஸ்துவ மக்கள். நீங்கள் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவர், தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 8-9 விழுக்காடு கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க. ஒரு போராட்டம் நடத்தியிருக்க வேணாமா? நடத்தல. ஏன் பயந்தீங்க? ஒரு அறிக்கை, குறைந்தபட்சம் ஒரு ப்ரெஸ் மீட். அப்போ இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக சிஎம் சீட்டில் வந்து உட்கார போகிறீங்களா? நான் எதையுமே பார்க்க மாட்டேன், ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன். அப்படி வந்து அவர் சொல்றது பேசி பேசி மட்டும் நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறார்ல. தமிழ்நாடே வந்து பேசி பேசி தாங்க சாதித்த மாநிலம். அது கூட அந்த அரசியல் தெரியல அவருக்கு. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து அதுக்கு முன்னாடி முன்னாடி விட்டுருங்க சார். இப்ப அவர் சொல்றாரு ஏன் விடணும்? நீங்க தலைவர் பேசி பேசி என்ன சாதிச்சாங்க என்ன கேட்கிறேன். அவர் வந்து வச்சிருக்காருல்ல 50 தலைவர்கள்னு ஒரு போர்டை வச்சிருக்காருல்ல. யாரை வச்சிருக்காரு? பெரியார் வச்சிருக்காரா? காமராஜர் வச்சிருக்காரா? அஞ்சலி அம்மாள் வச்சிருக்காங்களா? இப்படி எத்தனை பேரை வச்சிருக்கீங்க மேல? 5 முக்கியமான தலைவர்கள் போட்டோ வச்சிருக்கீங்களா? இவர்கள்லாம் பேசி பேசி தானங்க அரசியல் பண்ணாங்க. அவர் சொல்றது இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை குறிப்பிட்டு சொல்றாரு. இப்ப இருக்கிற தலைவர்கள் பேசி பேசி என்ன நீங்க அப்ப நீங்க பேசலையா? வசனமா பேசுறீங்களேங்க, பக்கம் பக்கமா பேசுறீங்களா? உங்களை விடவா பேசுறாங்க? இப்போ நான் கேட்கிறேன், இப்போ அரசியல் மேடைகளில் எப்படி பேசுறாங்க? எல்லாரும் இஷ்யூ பேஸில் பேசுறாங்க, பிரச்சனையை பேசுறாங்க, பாயிண்ட் அவுட் பண்றாங்க. உங்களை மாதிரி வசனம் பேசுறாங்களா? இன்னைக்கு விஜய் அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலையா? நாங்குநேரி சம்பவம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கு, இதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதான் சொல்றேன், இப்படி சொல்லி சொல்லி அவரை பேச வைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி தானே பேசுறாரு, சொல்லி சொல்லி பேச வைக்கிறாங்க. என்ன கடந்த முறை கூட பேசும்போது என்ன எப்படி நீங்க அழுதீங்க? நான் அதான் கேட்குறேன், நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, யாருக்கு வேணாலும் கட்சி ஆரம்பிப்பதற்கு இங்கே உரிமை உண்டு, தார்மீக உரிமை உண்டு. நீங்களும் உங்களுக்கும் நான் திருப்பி திருப்பி இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வேனுக்கு பின்னாடி அத்தனை பேர் பைக்கில் பறந்தாங்க. ஒரு தந்தை இன்னைக்கு புலம்பி பேட்டி கொடுக்குறாரு. அண்ணன் தம்பி 2 பேர் அதில் ஒருத்தர் வந்து காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பைக்கில் அடிபட்டு இன்னைக்கு காலெல்லாம் முறிந்து போய் கிடக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி அத்தனை தலைவர்கள் இருக்காங்க, எல்லா தலைவர்களுக்கு முன்னாடி இப்படி வந்து பைக்கில் துரத்துறாங்களா? அப்போ ஃபேன் ஃபாலோயிங் என்பது வேறு, அரசியல் புரிதல் என்பது வேறுங்கிறது மக்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அரசியல் படுத்துங்க. இப்போ சீமானுடைய இத்தனை பேர் சீமானும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர் தான், பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடியவர் தான். அவரும் இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாரு. அவர் பின்னாடி இப்படி அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் துரத்திட்டு வராங்களா? ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறாங்கல்ல, ஒரு கருத்தியலை கொடுக்குறாங்கல்ல. நீங்கள் ஒரு கருத்தியல் அரசியல் எப்பாவது பேசியிருக்கீங்களா? ஏன்னா நீங்களே உங்களுக்கு அந்த கருத்தியல் தெரியல. அதுதானே நாங்கள் சொல்கிறோம். திருப்பி திருப்பி ஃபேன் ஃபாலோயிங் அரசியலை பண்ணுறீங்க. ஃபேன் ஃபாலோயிங் அரசியல் ஒரு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்து தான் சரித்திரம் இல்லை. நான் இறுதியாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொல்கிற விஷயம்னா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றது வந்து சரித்திரமே இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஆட்சிக்கு வந்தால் இப்போ மே மாதம் எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆட்சி வரப்போகுது, திருப்பி வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. திமுக வந்துட்டு என்ன பண்ண போறாரு? கட்சியை கலைச்சிடுவாரா? நான் என்ன கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். நான் விஜய் அவர்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சுங்க. இதை ஒருவேளை விஜய் பார்த்தால், நீங்கள் ஸ்டாலின் அங்கிள் எதுக்குறீங்க, ஸ்டாலின் சாரை எதுக்குறீங்கல்ல, நீங்கள் வந்து சென்னையை தாண்டி எனக்கு தெரிஞ்சு போட்டியிட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு காலையில் தொகுதிக்கு போனால் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரணும். உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. இப்போ சென்னையில் பல்வேறு இடங்கள் அடிபடுது. பெரம்பூரில் போட்டியிட போகிறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இருக்கிற வீடு இருக்குது பாருங்கள், பனையூர் இருக்குது பாருங்கள், அந்த தொகுதியிலேயே போட்டியிட போகிறோன்றாங்க. காரணம் யாரும் தொகுதியை விட்டு போகலன்னு சொல்லிடலாம்ல, தொகுதியில் தான் இருக்காருன்னு சொல்லலாம். நான் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஸ்டாலின் போட்டிக்கிற கொளத்தூரில் நீங்கள் ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு கெத்தாக பேசுகிறீங்கல்ல, கொளத்தூரில் போட்டிடுங்க. ஸ்டாலினை வீழ்த்து காமிங்களா? அப்படி எந்த தலைவர்களும் நான் கேட்குறது அப்படி இல்லை. நீங்கள் ஸ்டாலினை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன், வீழ்த்துங்கன்றேன். உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்க, பயப்படுறீங்களா? அப்போ ஸ்டாலினை பார்த்து பயப்படுறீங்களா? இந்த கேள்வி நான் கேட்குறேன்ல, அந்த பயம் உங்களுக்கு இருக்குல்லப்போ போட்டிடுங்க. 234 தொகுதியிலும் நான் தான் போட்டிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இதில் நீங்கள் நேரடியாக போட்டிடுங்க, வீழ்த்தி பாருங்களேன். பெரிய சரித்திரம் இல்லை? அப்படி வீழ்த்தி விட்டால் பெரிய வரலாறு, பெரிய சரித்திரம் செய்யுங்களேன்ற. அப்போ இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற கொளத்தூரில், பக்கத்தில் இருக்கின்ற பெரம்பூரில் வேணால் போட்டியிடுவோம். பெரம்பூரில் போட்டியிட்டாலே நாங்கள் கொளத்தூரில் போட்டியிட்ட மாதிரி தான் அப்படின்னு உங்கள் ஆளுக்க பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே தான் 16 விழுக்காடு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, பெரம்பூரில் அடித்தட்டு மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கட்சிக்கு வந்த முக்கியமான 2 நபர்கள் இன்றைக்கி அங்கே வேலை செய்ய ஆள் இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல, கால்குலேட் பண்ணுறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்களிடம் நீங்கள் களத்துக்கு வாங்க, பேசுங்க. நான் அடிப்படையில் விஜயகாந்தோடவே ஒப்பிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். விஜயகாந்த் உங்களை போன்ற ஒரு பெரிய நடிகர் தான்.
எனக்கு இன்று வரை விஜயகாந்த் சாதித்ததை எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே சாதிக்கல. அது யாரெல்லாம் எடுத்துக்குங்க. குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக வர முடிந்தது அவரால். அவர் ஒரு உடல்நலம்னால அவருக்கு வந்து பின்னடைவு இல்லை என்றால் அவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கின்ற தேமுதிக அவர் இருக்கும்போது வேற மாதிரி இருந்த பலம் பொருந்திய தேமுதிக. அப்போ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. அப்போ நீங்கள் மக்களோடு இல்லை, நீங்கள் ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிம்பத்தை உடைக்காமல் உங்களுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் திருப்பி திருப்பி திமுகவை திட்டுவதனால் திமுக அவங்கள திருப்பி திட்ட போகிறதில்ல. காரணம், திமுகவுக்கு உங்களை திட்டுறது வேலை இல்லை, அவர்களுக்கு 1000 வேலை இருக்கிறது. ஏற்கனவே முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார், இது திமுக வர்சஸ் என்டிஏ கூட்டணி, திமுக வர்சஸ் டெல்லி. ஏனென்றால் இன்னைக்கு வந்து எடப்பாடி கூட சீனில் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்களா சமீபத்தில் பேச்சுவார்த்தை எப்படி நடக்குதுன்னு. எடப்பாடி ஒரு 10ஓடு 11 உட்காந்துருக்கார். எப்படி நடந்த ஒரு காலகட்டம், போயஸ் கார்டனை நோக்கி வந்த காலகட்டம்லாம் இப்போ போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பாக திமுக, அவ்வளோதான். அதை நோக்கி தான் நாங்கள் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் யாருன்னே தெரியாது, புதுசாக வந்திருக்கீங்க, களத்தில் விளையாடுங்க, ஜெயிச்சு காமிங்க, பார்க்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வெற்றியை வாங்கினா தானே உங்களோட நாங்கள் வந்து நீங்கள் எதிரியாகவே கன்சிடர் பண்ண முடியும். 1000 பேர் வருவாங்க, சினிமா துறையிலேருந்து எத்தனை பேர் வரலாம், யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கிறது. அப்படித்தான் திமுக பார்க்கிறது. தமிழக மக்களே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நிச்சயமா உங்கள் நேரத்துக்கும் கருத்து பெருக்கும் நன்றி. நன்றி. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.